இருட்டில் டார்ச் லைட்டை அடித்து யாரா அங்க ஊழல் செய்யறது அப்படின்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க. அது எந்த அளவு வந்து மக்கள் மட்டும் இல்ல, பத்திரிகைக்காரவங்க கூட அதை உணர்ந்து இவர்தான் அந்த மாற்றம், இவர் அந்த ஊழலுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவர் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மறுநாள் காலையிலேயே அந்த படம் அந்த முக்கியமான ஒரு தமிழ் தினசரியில் வந்திருந்தது. அதனால் இதைவிட ஒரு சரியான ஒரு சின்னம் நமக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லலாம். நம்முடைய தலைவருக்கு வந்து ஒரு முன்கூட்டியே அறியும் ஒரு திறமை உண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மகளிர் தினத்தன்று பெண்கள் நினைத்தால் கண்டிப்பாக ஒரு ஒளிமயமான மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடையாளமாக ஒரு ஜோதியை வெளிச்சத்தை ஏற்றி வைத்தார்கள். உடனே ஓரிரு தினங்களில் இன்னொரு வெளிச்சம் நமக்கு சின்னமாக கிடைத்தது. இங்கு கூறியது போல் அவர் சுனாமியை பற்றி கூறியிருக்கிறார், ஏவுகணைகளை பற்றி சொல்லி இருக்கிறார். நிறைய படிக்கக்கூடியவர் அவர். ஒரு அதிகம் படிக்காத, பள்ளிக்கு சென்று படிக்காத, ஆனால் நிறைய புத்தகங்கள் படித்த மேதை அவர். இங்கு பேச வந்தவங்க எல்லாம் கட்சி சார்ந்தவர்களாக, அவர் ரசிகர்களாக, விசிறிகளாக இருப்பார்கள். எனக்கு ஒரு பெருமை உண்டு, அவரின் நட்பை 45 ஆண்டு காலமாக பெற்றவள் நான். அந்த மதிப்பு எனக்கு நானே நான் சொல்லி தட்டிப்பேன் சபாஷ் அப்படின்னு. ஏன்னா இத்தனை வருடம் ஒரு நட்பை நாம் தக்க வைத்துக் கொள்வது என்பது இருவரிடம் இருந்தும் அந்த நட்பு இருக்க வேண்டும். தலைவர் அவர்கள் ஒரு உண்மையான சிறந்த மனிதர், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு நாள் வந்து நான் எதுக்கோ தமாஷா சொன்னேன், சார் நமக்கு வந்து சமுதாயம் வந்து எவ்வளவோ உயர்வை கொடுத்துருக்கு, நம்மெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதர்களாக நம் வாழ்க்கையை துவங்கினோம், இன்னைக்கு நமக்கு இவ்வளோ அன்பையும் புயரையும் புகழையும் சமுதாயம் தான் கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை தினசரியில் வந்தப்ப நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வந்து அதுக்கு குரல் கொடுக்கணும், உங்களை போன்ற நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நான் சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன். ஒரு நாள் வந்து சார் வந்து கூப்பிட்டாங்க, நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன், எப்போ வந்து சேர்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் எனக்கு அரசியல்லாம் தெரியாது, உங்களுக்கு மாற்றம் வேணும்னு சொன்னால் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அதை உருவாக்க முயற்சி செய்வோம்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் ஒரு அறிவாளியை நாம் தலைவராக பெற வேண்டும் என்ற ஏக்கம் எனக்கு என்றும் உண்டு. நிச்சயமாக ஒரு முடிவெடுத்த ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா உடனடியாக முடிவெடுத்து அதை போட்டு ஊற வச்சு உப்பு காயெல்லாம் போட்டு ஊறுகாய் போட்டு அப்புறம் நான் இல்லைன்னு சொல்லாம உடனடியாக அதை முடிவெடுத்து செய்யக்கூடியவர். ஒவ்வொரு திட்டங்களும் ஒரு மனிதனுக்கு நாளை என்பது நிச்சயம் இல்லை, அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் நிச்சயம் இல்லை. யார் இருக்குமோ யார் இல்லையோ, நல்லது செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கே செய்யணும். அதை உணர்ந்தவர் நம் தலைவர். எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஊழலை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தைரியமாக குரல் கொடுத்து இங்கு ஊழல் நடக்கிறது என்று சொன்னவர் நமது தலைவர். சில பேர் கேட்கிறாங்க, ஏன் அப்ப ஏன் பேசல, அப்ப சும்மா இருந்தாங்களே, அப்ப நாங்க சும்மாவது இருந்தோம், காலில் விழுந்துல. எப்ப எங்களுக்கு தேவை, நம்ம மக்களுக்கு இது தேவைன்னு நமக்கு தோணும் போது வெளியே வந்து தைரியமா பேசக்கூடியவர் தான் ஒரு உண்மையான தலைவர். அந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் நாம் கதவை வந்து தட்டும். அந்த வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. நமக்கு டெல்லியில நடக்கிற எலெக்ஷனுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு தயவு பண்ணி நினைக்காதீங்க. நம்ம குரல் அங்கு ஒலித்தால்தான் இங்கு நமக்கு ஒளி கிடைக்கும். நம்மால் தைரியமாக நாம் போய் என்னுடைய ஆள் அங்கு இருந்தாதான் குரல் கொடுக்க முடியும் என்பதை அறிந்தவர் நம் தலைவர். அவர் எம்மொழியிலும் பேசுவார், யாரிடம் வேண்டுமென்றாலும் பேசுவார். அத்தனை வலிமையும் அத்தனை அறிவும் பெற்றவர். இப்பொழுது அறிவிச்சிருக்காங்க எல்லா கட்சிகளும் அவங்க வேட்பாளர்களை. நாளை மறுநாளோ நம் வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள். நீங்க அதிலேயே பார்ப்பீங்க.
அங்கு சம்பல் கொள்ளைக்காரர்கள் இருக்க மாட்டார்கள், மக்களை ஏமாற்றியவர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களில் ஒருவராக இருப்பவர்கள் வேட்பாளராக இருப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்களை நீங்கள் மத்தியில் அமர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தைரியமாக நாமே முடிவெடுக்க முடியும். தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்றால் மத்தியில் நாம் குரல் ஒலித்தே ஆக வேண்டும். அதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நம் தலைவர் கட்சியை துவங்கி ஒரு வருடத்திற்குள் நமக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்காக இல்லை, நம் எதிர்காலத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு அரசை நாம் அமைக்க வேண்டும். நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம பணத்தை தானே அடிச்சாங்க, வாங்கிக்கிங்க அப்படின்னு. நான் தப்பு செஞ்சுட்டேன், இந்தாங்க உங்க பணம்னு கொடுத்தா பரவாயில்ல, பிச்சை போடுற இருந்தா எடுத்துக்கன்னு சொன்னா அது தொடக்கூடாது. நம்ம தயவு செஞ்சு, இது தமிழனுக்கு நிறைய தன்மானம் உண்டு. இந்த மண்ணை மிதித்தவர்கள் இந்த அண்ணா நகரில் எனக்கு தெரியும் நிறைய பஞ்சாபிஸ் இருக்காங்க, தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க. எல்லாருமே இந்த மண்ணை மிதித்தவுடன் தமிழர்களாக மாறிவிடுவார்கள். அவங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யோசிச்சு நல்ல ஒரு முடிவை எடுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லவற்றை எடுத்து கூறுங்கள். நல்ல சிந்திச்சு யோசிச்சு ஒரு நல்ல மனிதருக்கு நாங்க சொல்லல நீங்க எங்களுக்கு போடுங்க எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லல. ஊழலற்ற ஆட்சியை அமைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மவரை தவிர யாரும் உங்கள் நினைவுக்கு வர மாட்டார்கள். அதனால ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்கு, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உத்தமர் போல நடிப்பார், நல்ல நேரம் பார்த்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுவாங்க, ஜாக்கிரதையா இருங்க. போதும். அதாவது நமக்கு தெரியாம சில தவறுகள் நடக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மன்னிச்சிடலாம், ஆனா மறக்க கூடாது. சில நேரம் நம்ம தமிழர்கள் மறந்து விடுகிறார்கள். தயவு செய்து நீங்க மறக்காம இருந்தாதான் உங்க வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். அதாவது ஒரு கூட்டமே கொள்ளையடிக்கிறது, அந்த கூட்டம் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு இடைத்தேர்தல் வரும்போது பெரும்பான்மையாக அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இது தமிழனின் பெருமையா இல்லை மறதியா? எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு முழிச்சுக்குங்க. நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம சம்பாதிச்சு அந்த பணத்தை ஒரு திருடர்கள் கையில் கொடுக்க கூடாது. அதுபோல்தான் அரசாட்சியும். நீங்க ஓட்டு போட போகும்போது நல்ல மனசுல ஒண்ணு வச்சுங்க, இந்த தமிழக அரசை உருவாக்கும் மாபெரும் பொறுப்புடன் நீங்கள் ஓட்டுச்சாவடிக்கு செல்ல வேண்டும். என்னால் இந்த அரசு அமைகிறது, அதில் எனக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது உங்க மனசுல நல்ல முத்திரை பதிச்சுக்கிட்டு போய் நல்ல ஒரு அரசுக்கு நல்ல ஒரு அரசுக்கு நீங்க வாக்குப்பதிவு செய்யணும். முக்கியமா இந்த வருஷம் புதுசா வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அம்மா போட்டவங்களுக்கு தான் வாக்களிக்கணும், தாத்தா போட்டவங்களுக்கு தான் வாக்களிக்கணுங்கிறதுக்கு இது சர்க்கரை வியாதியோ இல்லை பிளட் பிரஷரோ இல்லை, இது உங்கள் வாழ்க்கை. அவர்களுக்கு வந்த வியாதி உங்களுக்கு வர வேண்டாம். நன்றாக தேக பயிற்சி செய்து நல்ல ஒருத்தருக்கு நீங்க வாக்களிக்கணும். இந்த புதிதாக வாக்களிக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் நன்றாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்க ஒவ்வொரு வீடு வீடா களப்பொறுப்பை ஏற்று, இளைஞர்களுக்கு நிறைய தெம்பு இருக்கும். தயவு பண்ணி முக்கியமா அதாவது நீங்க மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கலாம், பகுதி தொகுதி பொறுப்பாளர்களாக இருக்கலாம், ஆனால் களப்பொறுப்பு என்பது மிக மிக முக்கியம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவாரூரில் நமது கூட்டம் நடந்தது. நானும் தம்பி ஸ்நேகனும் ஒவ்வொரு வீடாக சென்று எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை, நம்மவர் வருகிறார் அவர் பேசுவதை கேளுங்கள் என்று சொன்னோம். பெரும் வாரியாக, அதாவது நம்ம கட்சிக்காரவங்க கூட்டம் இல்லாம அந்த ஊர் மக்கள் பெரும் வாரியாக வந்த கூட்டம் திருவாரூர் கூட்டம்.
அதே போல நீங்கள் போய் சொல்லுங்க. மக்கள் வந்து உங்களுடைய அன்பை புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய தலைவரை பற்றி நன்றாக தெரியும். எந்த ஒரு காரியத்தில் அவர் ஈடுபட்டாலும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர். நடிப்பு வேறு, அரசியல் வேறு என்று கூறும் சில அறிவு நிறைந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லை. ஒருத்தவங்களோட குணம் ஒரு செயலிலேயே தெரியும். எப்பொழுதும் ஒரு பழமையான சொல் இருக்கிறது, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று. நம் தலைவர் அவர்கள் எவ்வளவு நேர்த்தியானவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கி கொடுங்கள். உங்கள் எதிர்காலம் எப்படி பிரகாசமாக இருக்க போகிறது என்று பாருங்கள். இங்கு பேசிய நமது சகோதரர் காந்தி அவர்கள் சொன்னார்கள், நம்ம கமீலா அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய படித்தவர்கள், அவங்களுடைய பெற்றோருக்கு பாராட்டு தெரிவிக்கணும்னு. எல்லா பெற்றோருமே தன் பிள்ளை நல்லா படிக்கணும்னு தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. ஆனா படிக்கிறது அந்த குழந்தையோட புத்திசாலித்தனம். அது போன்ற ஒரு அறிவான ஒரு பெண்மணி கமீலா அவர்கள். உண்மையில சொல்றேன், அதாவது வந்து 2 பெண்கள் இருக்கும் இடத்தில் நிறைய சண்டை இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அவர்களை பார்த்து வியந்திருக்கிறேன், என்ன திறமையான ஒரு பெண்மணின்னு. நல்ல நம்ம கட்சியோட கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் இருந்து ஒரு தாய் அன்புடன் எல்லார்கிட்டையும் பேசுறது, எல்லாருடைய பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும். கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரோட பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும். இது போன்ற பெண்கள் படித்தால் மட்டும் போராது, அடுத்தவர்களுக்கு உதவும்படியாக படித்த பெண்ணாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு பெண்ணுக்கு அழகு. அது நமது கமீலாவுக்கு நிறைய இருக்கிறது. சென்னை மக்கள் உண்மையிலேயே கமீலா வந்து மண்டல பொறுப்பை ஏற்றுக்கிட்டோன்னா நான் நினைச்சேன் எவ்வளவு வந்து ஒரு அதிர்ஷ்டமானவங்க, கொடுத்து வச்சவங்கன்னு. ஏன்னா ஒரு தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் அரவணைச்சு தன்னுடைய சொந்தமா நினைச்சு போறவங்க தான் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியவர்கள். அது போன்ற ஒரு பெண்மணி நமது கமீலா அவர்கள். நீங்களும் அவங்களோட இணைஞ்சு நல்லபடியா செயல்படணும். ஏன்னா இப்ப தேர்தல் வரப்போறது. இந்த நேரம் நமக்குள்ள காழ்ப்புணர்ச்சிகளோ, யார் பெரியவங்க யார் சின்னவங்க, நான் சொன்னா நான் சொல்றதுதான், பெண்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டோம், அப்புறம் வந்து நாங்க தொகுதி பகுதி இது அது எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு தலைவர் தான் நம்மவர். அவர் கீழ் நாம் அனைவரும் தொண்டர்கள். இது நம்ம வேலை செய்யறதுக்காக நமக்கு அடையாளங்கள் காட்டப்பட்டு இருக்க ஒழிய நாம் அனைவரும் தொண்டர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு கைகோர்த்து அனைவரும் ஒன்றாக நாம் சென்று அவருக்காக நாம் வாக்கு சேகரிக்க வேண்டும். நம்ம ஆட்சி வர வேண்டும், நமக்கு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு பொறுமையாக நீங்கள் அனைவரும் இங்கிருந்து எப்பொழுதுமே ஒரு போராட்டத்திற்கு செல்லும் பொழுது கூட, இப்ப சமீபமா பொள்ளாச்சி சம்பவத்திற்கு அது கூட நம் தலைவர் தான் முதலில் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். இது போல நடக்குது, இதை கேளுங்கன்னு சொல்லி அவங்க தான் முதல்ல அந்த கேள்வியை எழுப்பினார்கள். அவர்கள் இங்கு உயர் காவல் அதிகாரியை பார்க்க சென்றார்கள். அதே நேரம் மகளிரை பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியரிடம் சென்று நமக்கு உறுதுணையாக, என்றுமே பெண்களுக்கு ஆண்கள் உறுதுணையாக இருந்தால் பிரச்சனை எதுவும் வர வாய்ப்பே கிடையாது. ஸ்நேகன் போன்ற தம்பிகள் எத்தனையோ பேர் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். அப்போது கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை, யாரும் எந்த விதமான சத்தமோ கூச்சலோ போடாம அமைதியா போய் அதை கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று. ஒவ்வொரு மனதிலும் ஒரு சாவு ஊர்வலத்தில் போன ஒரு துக்கம் இருந்தது. நம் வீட்டு பெண்ணுக்கு அது போல் கதி ஏற்பட்டால் என்ன செய்வோம் என்ற மன வருத்தம் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வைத்த முக்கிய கோரிக்கை, அந்த பெண் குழந்தைகளின் அடையாளங்களை நீங்கள் வெளியிடக்கூடாது என்பதுதான் நாங்கள் கேட்டுக்கொண்ட முக்கியமான கோரிக்கை. அது இன்று சட்டமாக நிறைவேற்றப்பட்டதாக நான் படிக்கிறேன். அதுவும் நம்மவரின் கோரிக்கைகளில் ஒன்று இன்று நிறைவேறி இருக்கிறது. ஏதோ வாய் தவறி அந்த பெண்ணின் பெயரை கூறிவிட்டார்களாம். அவர்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தால் அப்படி கூறுவார்களான்னு தெரியல. தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க நம்மவருக்கு உறுதுணையாக நிற்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வரும் தேர்தலில் இந்த சின்னத்தை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நாடு முன்னேறலாம், மின்சாரம் இருக்கலாம், போய்விட்டால் ஒரு டார்ச் லைட் தான் தேடுவோம். அதனால இந்த டார்ச் லைட் தான் நம்மவர், அவர் காட்டக்கூடிய ஒளி.
ஒளி என்பதை மனதில் கொண்டு அவருக்கு வாக்களித்து டெல்லியிலும் நாம் அமர வேண்டும், தமிழ்நாட்டையும் நாம் ஆக்கிரமிக்க வேண்டும், அதற்கு உங்கள் துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து உங்களை சந்திப்போம். வாக்கு கேட்பதற்காக மட்டுமல்ல, உங்கள் பிரச்சனைகளில் உங்கள் மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள நாங்கள் உங்களுடன் இருப்போம் என்று உறுதியாக கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறுகிறேன்.